Hello aspirants, welcome back to TAF IAS Academy. So இன்னைக்கு நியூஸ் ஆர்டிகல்ஸ் டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்க. Coal gasification can help substitute imports of up to 3 lakh crore rupees, says யாரு? கிஷான் ரெட்டி. அதாவது நம்மளுடைய யூனியன் கோல் மினிஸ்டரான கிஷான் ரெட்டி அவர்கள் கோல் கேசிஃபிகேஷன் ப்ராசஸ் மூலமாக நம்மளுடைய இம்போர்ட் காஸ்ட்டை வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து ரெடியூஸ் பண்ணலாம், சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஹவு ஃபார் இஸ் தட் பாசிபிள் அண்ட் வாட் எக்ஸாக்ட்லி இஸ் கோல் கேசிஃபிகேஷன், அந்த ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். எஸ், வி ஹாவ் டு ஃபைண்ட் அ வே அவுட், ரைட்? நமக்கு ஆன்கோயிங் வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ், அந்த ரைசிங் ஃபியூல் ப்ரைஸஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் லாஜிஸ்டிக் காஸ்ட். ஸோ நமக்கு அதர் சொல்யூஷன், ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் சீக் பண்ண வேண்டிய அவசியத்தை உண்டாக்குது. ஓகே, ஸோ லெட் us understand about the coal gasification process. First of all, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ரா கோல் ஆர் லிக்னைட் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இதுதான் பேஸ், அந்த ரா மெட்டீரியல் அப்படிங்கிறது. ஸோ ரா கோல் அதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, ப்ரீ ட்ரீட்மெண்ட். ஃபஸ்ட்டு அண்டர்கோ பண்ணுற ப்ராசஸ் என்னது, ப்ரீ ட்ரீட்மெண்ட். தட் இஸ் அந்த ட்ரீட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு அந்த கோலை கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணி க்ரஷ் பண்ணுவாங்க. க்ரஷ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ஃபைன் பவுடராக மாற்றுறது. ஓகே, அதுக்கப்புறம் அதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ட்ரை பண்ணுறது. லைக் அதில் கொஞ்சோண்டு கூட மாய்ஸ்சர் கண்டென்ட் இருந்தாலும் அதை கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணுறது. ஸோ தட் அதை வந்து நம்ம ரியாக்டரில் ஃபீட் பண்ணும்போது ப்ராப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நடக்கக்கூடிய ப்ரீ ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ். அதுக்கப்புறம் நம்ம ரியாக்டரில் ஃபீட் பண்ணக்கூடிய கேசிஃபிகேஷன் ப்ராசஸ். இதுதான் நமக்கான அந்த கோல் கேசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மெயின் ப்ராசஸ் நடக்கக்கூடியது. ஓகே, ஸோ அந்த ப்ரிப்பேர் ஆன சோஃபார் அந்த ட்ரை பண்ணி வச்சுருக்கிற கோலை நம்ம ஹை ப்ரெஷர், ஹை டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய அந்த ரியாக்ஷன் வெசலில் வந்து போடுவோம். ஓகே, அந்த டெம்பரேச்சர் ரேஞ்செலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 800 டிகிரி to 1900 டிகிரி செல்சியஸ் இருக்கும். ஸோ டெம்பரேச்சரும் அதிகமாக இருக்குது, ப்ரெஷரும் அதிகமாக இருக்குது. ஓகே, அண்ட் இதை வந்து கம்ப்ளீட்டாக இப்போ பேர்ன் பண்ண போகிறோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இட் இஸ் கோயிங் டு பி பேர்ன்ட் அண்டர் கண்ட்ரோல்டு லிமிட்டட் ஆக்சிஜன் ஆர் ஏர். ஸோ கண்ட்ரோல்டு ஸ்டீம் அண்ட் லிமிட்டட் ஆக்சிஜன் வந்து இருக்க போகுது. அதாவது நம்ம தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஸோ அண்டர் கண்ட்ரோல் இட் இஸ் கோயிங் டு பி பர்ன்ட். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு கேசிஃபிகேஷன் ரியாக்ஷனில் நடக்கக்கூடியது, செகண்ட் ப்ராசஸ். அதுக்கப்புறம் நமக்கு என்னவாகுது, நமக்கு அதில் அண்டர்கோ பண்ணுறதுனால அதில் இருக்கக்கூடிய மாலிக்யூல்ஸ்லாம் உங்களுக்கு ஸ்லோவாக அது டிஸ்கனெக்ட் ஆகி டிஸ்மேண்டில் ஆகி உங்களுக்கு சிந்தசிஸ் கேஸாக ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, ஸோ நமக்கு அண்டர் கண்டிஷன், நம்மளுடைய கண்ட்ரோலில் அந்த எக்ஸ்ட்ரீம் ஹீட் அண்ட் எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷரில் ஒரு கேஸாக ஃபார்ம் ஆகுது. அண்ட் இதில் மேஜராக உங்களுக்கு இருக்க போகிறது என்ன அப்படின்னா, கார்பன் மோனோ ஆக்சைடு கிடைக்கும் அண்ட் ஆல்சோ ஹைட்ரஜன் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த மிக்சர், இந்த கேஸ் மிக்சர் சின்கேஸ் இருக்கு இல்லையா, அதில் கார்பன் மோனோ ஆக்சைடு ப்ளஸ் ஹைட்ரஜன் இது வந்து இருக்கும். அண்ட் ஸ்மால் ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடும் கிடைக்கும். அண்ட் ஃபர்தராக நமக்கு மீத்தேனும் கிடைக்கும். அண்ட் அது போக நமக்கு பை ப்ராடக்டாக கிடைக்கக்கூடியது தான் இது, ஸ்லாகு, ஆஷ், எலிமெண்டல் சல்ஃபர், கான்சன்ட்ரேட்டட் CO2 கேப்சர், இதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, தென் ஒன்ஸ் நமக்கு இந்த சின்கேஸ் ஜெனரேட் ஆனதுக்கு அப்புறம் we will undergo gas cleaning and purification method. தட் இஸ் இந்த ப்ராசஸ். நமக்கு அந்த சின்கேஸ் இருக்குது இல்லையா, அதை வந்து ஃபர்தராக கூல் பண்ணி அதில் இருக்கக்கூடிய அந்த டஸ்ட்டு, ஆஷு, இந்த ப்ராசஸ் இதெல்லாம் இருக்குது இல்லையா, ரிமூவ் பண்ணுவோம். அதெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஃபர்தராக கிடைக்கிது இல்லையா, அதுதான் க்ளீனான அந்த இண்டஸ்ட்ரியல் பேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஓகே, ஸோ இதுதான் கோல் கேசிஃபிகேஷன் ப்ராசஸ். ஃபர்தராக நமக்கு அந்த கேஸ் கிளீனிங், பார்ட்டிகுலேட் ரிமூவல், அந்த சல்ஃபர் டை ஆக்சைடு ரிமூவல், தென் CO2 ஸ்க்ரப்பிங், ஆசிட் கேஸ் ரிமூவல், கண்டாமினன்ட் ஸ்ட்ரிப்பிங், இது எல்லாமே வந்து அடுத்த ப்ராசஸில் நடந்துருது. ஓகே, அதுக்கப்புறம் தான் அதனுடைய அப்ளிகேஷன் ப்ராசஸ். எந்தெந்த செக்டார்லலாம் இந்த சின்கேஸ், இந்த ப்ரொடியூஸ் ஆன கோல் கேசிஃபிகேஷன் ப்ராசஸ் மூலமாக ப்ரொடியூஸ் ஆன கேஸ் வந்து அப்ளை ஆகும், பவர் ஜென்ரேஷன், fertilizer sector, chemical and petrochemical sector, and also hydrogen economy. Okay, so first of all, power generation பொறுத்த வரைக்கும் what do we mean? எஸ், எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்டகிரேட்டட் கேசிஃபிகேஷன் கம்பைன்ட் சைக்கிள். ஸோ நம்ம நார்மலாக கன்வென்ஷனல் தெர்மல் பிளான்ஸ் யூஸ் பண்ணாமல் சின்கேஸை வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணும்போது அந்த கேஸ் டர்பைன்ஸில்
ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அண்ட் ஆல்சோ எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகிறதுலையும் ஃபர்தராக இருக்கும். அண்ட் ஆல்ரெடி ப்ரொடியூஸ் ஆன அந்த யூஸ் பண்ண அந்த ஹீட்டை திருப்பி வந்து நம்ம ஸ்டீம் டர்பைனில் யூஸ் பண்ணி அது மூலமாகவும் லைக் செகண்டரி ப்ராசஸாக அது மூலமாகவும் நம்ம எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ பவர் ஜென்ரேஷன் இதனுடைய அந்த கோல் கேஸிஃபிகேஷன் ப்ராசஸ் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த சின்கேஸ் ஃபர்தராக கேஸ் பியோர் கேஸில் further application. Okay, then fertilizer sector பொறுத்த வரைக்கும் அமோனியா யூரியா ப்ரொடக்ஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டொமெஸ்டிக் யூரியா ஜென்ரேஷன், அதுக்கு இது மேஜர் காம்பனண்ட்டாக இருக்குது. நம்ம வந்து யூரியா இம்போர்ட் பண்ணுறோம், மேக்ஸிமம் ஃபர்டிலைசர்ஸ் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ டியூ டு எக்ஸ்டர்னல் ஷாக்ஸ் அதுலேயுமே நமக்கு சப்ளை டிஸ்டர்ப்ட் ஆகுது. ஸோ அதை வந்து நம்மளால் தடுக்க முடியும். ஸோ யூரியா அண்ட் அமோனியா ப்ரொடக்ஷன் இது ரிலேட்டடாக நம்ம பாலிசி கூட ஃபர்தராக லைக் சின்கேஸ் மூலமாக நமக்கு வந்து கோல் கேஸிஃபிகேஷன் ப்ராசஸ் மூலமாக ஜெனரேட் பண்ண சின்கேஸ் அண்ட் அதிலிருந்து நம்ம வந்து ஃபர்டிலைசர் தயாரிக்கிறோம், யூரியா தயாரிக்கிறோன்றப்போ அதுக்கான இன்சென்டிவ்ஸ் கூட கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதும் நமக்கு நியூஸில் கொடுத்துருக்காங்க. தென் கெமிக்கல் அண்ட் பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரி, உங்களுக்கு மெத்தனால், எத்தனால், கெமிக்கல் ஃபீட் ஸ்டாக், சிந்தட்டிக் லிக்விட் ஃபியூவல்ஸ் இது எல்லாத்துலேயுமே நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக தான் டிபெண்ட் பண்ணி இருக்கோம். எல்லாமே வந்து நம்ம ஃபாரின் சப்ளையர்ஸ் கிட்டேருந்து தான் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது எல்லாத்துக்குமே இந்த க்ளீன் சின்கேஸ் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். ஓகே, அண்ட் ஃபர்தராக ஹைட்ரஜன் எக்கானமி, திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒன். உங்களுக்கே தெரியும் ஹைட்ரஜன், க்ரீன் ஹைட்ரஜன் இப்படியெல்லாம் நம்ம பேசுகிறோம். ஹைட்ரஜனை தான் நம்ம வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபியூவலாக நம்ம பார்க்குறோம், கரெக்டாக. ஸோ இந்த கோல் கேஸிஃபிகேஷன் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிரெக்ட் பாத்வேஸ் டு செப்பரேட் அண்ட் ஜெனரேட் பியோர் ஹைட்ரஜன். ஏன்னா இங்கே நம்ம ப்ராசஸ்லேயே பார்க்குறோம் கார்பன் மோனாக்சைடு ஹைட்ரஜன் வந்து செப்பரேட்டாக கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ப்ராசஸ் மூலமாக நம்ம ஹைட்ரஜனை அதிகப்படியாக ஜெனரேட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபியூவலாக நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹைட்ரஜன் எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸில் இது ஒன் ஆஃப் தி அப்ளிகேஷன்ஸ். தென் எஸ், தட்ஸ் ஆல். அண்ட் ஃபர்தராக என்விரான்மெண்டல் இதுதான் நான் உங்களுக்கு பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்கேன். யூ கேன் ஈவன் ஆட் திஸ் இன் யுவர் ஆன்சர். நமக்கு மெயின்ஸில் வந்து கோல் கேஸிஃபிகேஷன் ப்ராசஸ் பற்றி கேட்டால் அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் கேட்டால் யூ கேன் give all these 5 headings, then you can elaborate on it. Okay, and further environmental and carbon capture management, நமக்கு நார்மல் thermal power plants விட இந்த CO2 emission அப்படிங்கிறது இந்த கோல் கேஸிஃபிகேஷன் ப்ராசஸில் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம கண்ட்ரோல்டு ப்ரெஷர் அண்ட் கண்ட்ரோல்டு டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணுறதுனால இந்த CO2 எமிஷனையும் நம்மளால் ஈஸியாக கேப்சர் பண்ண முடியும். ஓகே, ஸோ கார்பன் கேப்சர் அண்ட் ஃபர்தராக அதனுடைய யூட்டிலைசேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட், சிசியூ சொல்லுவோம்ல, சிசியூ கார்பன் கேப்சர் அண்ட் யூட்டிலைசேஷன் அண்ட் ஃபர்தராக அதனுடைய ஸ்டோரேஜ், அது எல்லாமேக்கும் நமக்கு கொஞ்சம் ஈஸியெல்லாம் இருக்கும். டெக்னிக்கலி பார்க்கும்போது ரொம்பவே ஈஸியராக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த ப்ராசஸ் ஆஃப் கோல் கேஸிஃபிகேஷன் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் இன் ஆல் தீஸ் செக்டர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். SC sets aside 202 crore rupees CCI penalty on Amazon. ஓகே, அதாவது சுப்ரீம் கோர்ட் ரீசெண்டாக இப்போது அமேசான் மேலே இருந்த அதாவது காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா விதித்த 202 crores பெனால்ட்டியை வந்து இப்போது ஒமிட் பண்ணியிருக்காங்க. அது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் திஸ் வேர்டிக்ட் அண்ட் ஆல்சோ த பேக்ரவுண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க, காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இது ஆர்டரை சுப்ரீம் கோர்ட் ரிவோக் பண்ணியிருக்காங்க. இது என்ன சொல்லியிருந்தது, அமேசானுடைய 2019 இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் ஃபியூச்சர் கூப்பான்ஸில் அமேசானுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நல் அண்ட் வாய்ட் அண்ட் ஃபர்தராக 202 crore rupees வந்து அமேசான் பே பண்ணணும் அப்படிங்கிறது தான் மார்க்கெட் ரெகுலேட்டரான சிசிஐயோடைய ஆர்டராக இருந்துச்சு. பட் அதை தான் இப்போ ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட். ஓகே, அண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, சிசிஐ ஆக்டட் அவுட் சைட் இட் ஸ்டாட்யூட்ரி அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சிசிஐ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அத்தாரிட்டிக்கு கடந்து ரூல் பண்ணியிருக்காங்க, இந்த ஆர்டரை வந்து விதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்படி சொல்லி தான் அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்டையும் இப்போ வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஃபர்தராக காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அதனுடைய மேஜர் ரோல் என்ன அப்படிங்கிறதையும் திருப்பி ரீஅட்ரேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து காம்படிஷன் ஆக்ட் 2002 மூலமாக தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு. ஸோ இட் இஸ் அ ஸ்டாட்யூட்டரி பாடி. ஓகே, அண்ட் under this act, what is its major role? Promoting as well as protecting regulatory enforcement
carefully protecting competition without unpredictably undermining overall market confidence. அதாவது மார்க்கெட் ரெகுலேட்டராக அவங்களுடைய வேலை காம்படிஷனை ப்ராப்பராக ப்ரொடெக்ட் பண்ணணும் அண்ட் ஆல்சோ அது வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கணுன்றது தான் என்ஷோர் பண்ணணும். அதுக்காக ஓவரால் மார்க்கெட் கான்ஃபிடென்ஸை அண்டர்மைன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் அட் த சேம் டைம் டு த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அவங்களுக்கும் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் ஷுட் பி ட்ரீட்டட் ஃபேர்லி. அதாவது ஃபேர் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இஸ் நெசசரி, நீடட், பட் தட் டஸ் நாட் மீன் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் ஃபார் தெம். ஓகே, ஸோ ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் தான் இருக்கணுமே தவிர்த்து அந்த ஃபேர் அண்ட் ஜஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸை என்ஷோர் பண்ண வேண்டியது சிசிஐயோடைய கடமை தான், இல்லைன்னு சொல்லலை. பட் அதுக்காக ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வில் நாட் பி ட்ரீட்டட் இன் அ ஸ்பெஷல் மேனர். ஓகே, which means they remain bound by the exact same procedural safeguards and disciplined legal reasoning as domestic entities under Indian law. Indian lawல domestic entities என்ன மாதிரியான ஒரு safeguards, ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும், ஒரு லீகல் ரீசனிங் இருக்கோ அதே இது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்க்கும் அப்ளை ஆகும் அப்படிங்கிறதையும் சுப்ரீம் கோர்ட் ரீட்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் சிசிஐக்கும் சொல்லியிருக்காங்க, இந்த பக்கம் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்க்கும் சொல்லியிருக்காங்க. Now let us understand about Competition Commission of India. இது வந்து ஸ்டாட்யூட்டரி பாடி. as said before, it has been established under the Competition Act of 2002 and it has been amended multiple times and last பார்த்தீங்கன்னா நமக்கு அதுக்கு முன்னாடி 2007ல ஒரு அமெண்ட்மெண்ட் நடந்திருக்கு. and what is the major objective of this body? Eliminating practices that have an appreciable adverse effect on competition within India, promoting and sustaining market competition, protecting consumer interest and ensuring freedom of trade. இதுதான் வந்து இந்த Competition Commission of India உடைய core mandate or objective and it functions under the Ministry of Corporate Affairs, MCA. Okay, very very important. தென் இதனுடைய காம்போசிஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, இட் கன்சிஸ்ட் ஆஃப் அ சேர்மன் அண்ட் அ ஃப்ளெக்சிபிள் டீம் ஆஃப் மெம்பர்ஸ் லீகலி மேண்டேட்டட் டு பி நாட் லெஸ் தென் 2 and not more than 6, ஆல் அப்பாயிண்டட் directly by the central government. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஓகே, அண்ட் கீ ஸ்டாட்யூட்டரி ரோல்ஸ் அப்படின்னு பார்க்கல, சிசிஐ ஹோல்ஸ் கிரிட்டிக்கல் ரெகுலேட்டரி பவர்ஸ் டு ப்ராஹிபிட் எனி ஆன்டி காம்படிட்டிவ் அக்ரிமெண்ட்ஸ், prevent the abuse of dominant market positions by enterprise majors and regulate corporate காம்பினேஷன்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ரோல் தான். அதாவது காம்படிஷனுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு டிரான்ஸ்பரண்ட் நியாயமான காம்படிஷனுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய அக்ரிமெண்ட்டை வந்து ப்ராஹிபிட் பண்ணுறது அண்ட் ஆல்சோ அவங்க ஒரு என்டர்பிரைஸ் மேஜர் பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து அவங்களோட பொசிஷனை மிஸ்யூஸ் பண்ணுறது, மார்க்கெட்டை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறது, இது எல்லாத்தையும் தடுக்கிறது. அண்ட் ஆல்சோ கார்பரேட் நமக்கு மர்ஜர்ஸாக இருக்கட்டும், இல்லை அக்விசிஷனாக இருக்கட்டும், இல்லை கம்பெனிஸ் அமால்கமேஷனாக இருக்கட்டும், இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணுறது, இதெல்லாம் இவங்க பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய டியூட்டிஸ். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அட்வைசரி ஃபங்க்ஷன், அதாவது நமக்கு காம்படிஷன் நமக்கு ஸ்டாட்யூட்டரி பாடியோ இல்லை எனி அதர் கவர்மெண்ட் அத்தாரிட்டியோ சிசிஐ கிட்டேருந்து ஏதாவது ஒப்பீனியன் கேட்குறாங்க, இல்லை ஏதாவது பாலிசி ரிலேட்டட் இஷ்யூ அப்படின்னா தே கேன் ப்ரொவைட் தேர் அட்வைசரி ஒப்பீனியன். ஓகே, அண்ட் இட் இஸ் ஓன்லி அட்வைசரி. ஸோ திஸ் இஸ் அபவுட் சிசிஐ. உங்களுக்கு ரொம்ப அந்த கேஸ் டீட்டெயில் பின்னாடி போகணுன்றதை விட காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அண்ட் அதில் ஏதாவது ஒரு அவார்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்கன்றப்போ அதை அப்பீல் பண்ணுறதுக்கு ஆப்வியஸ்லி வி கேன் அப்பீல் இட் இன் சுப்ரீம் கோர்ட். ஓகே, அதை தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். So that's all about this one. Next news பாருங்க, tuberculosis death rates decline in 6 districts after rollout of காசநோய் இறப்பில்லா திட்டம். ஓகே, இப்போ ரீசன்ட் ஸ்டடி கண்டக்ட் பண்ணதில் என்ன டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க, நமக்கு தமிழ்நாடுல டிபி டெத் ரேட் வந்து கம்மியாகியிருக்கு. எஸ்பெஷலி நமக்கு காசநோய் இறப்பில்லா திட்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த பர்டிகுலர் ஸ்கீமுக்கு அப்புறம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த டேட்டா சொல்லுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நியூஸ் கிரக்ஸ், இது வந்து குளோபல் ஹெல்த் ஆக்ஷன் இந்த பர்டிகுலர் ஸ்டடி தான், இந்த பர்டிகுலர் ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணியிருந்த ஸ்டடியில் தான் சொல்லியிருக்காங்க. ஒரு தர்மபுரி, கரூர், விழுப்புரம், கன்னியாகுமரி, கடலூர், சேலம்னு ஒரு 6 மாவட்டங்களில் டிபி டெத் ரேட்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது. அண்ட் இதுக்கான மேஜர் காரணம் இந்த காசநோய் இறப்பில்லா திட்டம் 2022 ஏப்ரலில் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான். அண்ட் இட் இஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வைட் அண்ட் ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் டிஃப்ரென்ஷியேட்டட் டிபி கேர் இனிஷியேட்டிவ் டு ப்ரிவெண்ட் or eliminate preventable TB deaths. ஓகே, தமிழ்நாடுல
ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்காங்க அண்ட் இட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வைட் ஸ்கீம் ஆல்சோ. ஓகே, அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ் டயக்னோஸ்ட் வித் நான் ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபி ஆர் ட்ரையஸ்ட் இம்மீடியட்லி. அதாவது நமக்கு ட்ரக் ரெசிஸ்டன்ட்னா நமக்கு டேப்லெட்ஸ் மூலமாகவே லைக் கொடுக்கப்படக்கூடிய மெடிசன்ஸ் மூலமாகவே நமக்கு டியூபர்குலோசிஸை க்யூர் பண்ணுற அளவுக்கு அஃபெக்ட் ஆகியிருப்பாங்கல்ல. ஸோ அவங்களுக்கான இமீடியட் ஃபெசிலிட்டிஸை நம்ம பிஹெச்சி மூலமாக கொடுக்கறது. அண்ட் ஃபர்தராக அவங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி இன்சஃபிஷியன்சி இல்லை வெரி அண்டர் நியூட்ரிஷன் வந்து வெரி சிவியராக இருக்குன்ற பட்சத்தில் இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு இமீடியட் ஹெல்த் கேர் ப்ரொவைட் பண்ணுறது இது வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் தென் டார்கெட்டட் இன்பேஷண்ட் கேர். ஃபர்தராக இந்த திட்டம் மூலமாக சிவியர் சிம்டம்ஸ் இருக்கும் இல்லை டிபி சிம்டம்ஸ் ரொம்ப சிவியராக இருப்பாங்கல்ல அவங்களுக்கான காம்ப்ரிஹென்சிவ் கேர், டெடிகேட்டட் இன்பேஷண்ட் கேர் நமக்கு விதின் தோஸ் கவர்மெண்ட் ஐசோலேஷன் வார்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறது. இது எல்லாமே வந்து இந்த திட்டத்துக்கு கீழே பண்ணியிருக்காங்க. இதனால தான் நமக்கு ஜூலை 2021 2022 அந்த டைம் பீரியடுக்கும் இப்போ ஜூலை 2022 அதாவது ஆஃப்டர் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த ஸ்கீம் இப்போயுமே வந்துட்டு டெத் ரேட் வந்து ட்ராப் ஆகியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. உங்களுக்கு பர்சன்டேஜ் டிக்ரீஸ் வந்து மாவட்டங்கள் வாரியாக இங்கே கொடுத்துருக்கேன். ஓகே, அண்ட் ஆல்சோ அட்ரஸிங் கோமார்பிடிட்டிஸை அட்ரஸ் பண்ணுறது. அதாவது அலாங் வித் டிபி எனி அதர் இஷ்யூ மற்ற நோய்களாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தில், ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிஸ் இல்லை லிவர் சம்மந்தமான நோய்கள் இல்லை அனீமிக்காக இருக்காங்க அப்படின்னா அதுவுமே அட்ரஸ் பண்ணப்படுது. ஓகே, ஸோ அதுதான் இந்த ப்ரோக்ராம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லானதுக்கான மேஜர் ரீசன் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஓகே, நவ் லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் டிபி. டிபி வந்து மேஜராக என்னது? இட் இஸ் காஸ்ட் பை அ பாக்டீரியம். ஸோ இட் இஸ் அ பாக்டீரியல் டிசீஸ். ஓகே, பாக்டீரியல் டிசீஸ் காஸ்ட் பை த பாக்டீரியம் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். அண்ட் மேஜராக எதை அஃபெக்ட் பண்ணுது? லங்ஸை தான். கரெக்டாக காச நோய். ஓகே, லங்ஸ் தான் அஃபெக்ட் பண்ணுது. பட் அதர் ஆர்கன்ஸையும் இதை அஃபெக்ட் பண்ணலாம். கிட்னி, ஸ்பைன், பிரெயின் இதெல்லாமும் அஃபெக்ட் பண்ணலாம். அண்ட் இதனுடைய டிரான்ஸ்மிஷன்னா இட் இஸ் அன் ஏர்போர்ன் டிசீஸ். நமக்கு ஏர் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகும். அதாவது நமக்கு ஆல்ரெடி அஃபெக்ட் ஆன பர்சன் வந்து அவங்களோட நம்ம லைக் அவங்க காஃப் பண்ணும்போதோ இல்லை அவங்க ஸ்னீஸ் பண்ணும்போதோ இல்லை அவங்க பேசும்போதோ நம்ம இருந்தோ பக்கத்தில் அது மூலமாக நமக்கு தாராளமாக ஸ்ப்ரெட் ஆகும். ஓகே, இதுதான் டிரான்ஸ்மிஷன் மோட். அண்ட் லேட்டன்ட் வெர்சஸ் ஆக்டிவ் இன்ஃபெக்ஷன். அதாவது நமக்கு ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா லேட்டன்ட் டிபி இன்ஃபெக்ஷன். அதாவது அவங்கள்ட்ட வந்து எந்த விதமான சிம்டம்ஸும் இருக்காது அண்ட் ஆல்சோ தே ஆர் நாட் கண்டேஜியஸ். அதுக்கப்புறம் அது டெவலப் ஆகுது, அதுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் நம்ம டயக்னோஸ் பண்ணி எடுக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் இட் பிகம்ஸ் ஆக்டிவ் டிபி. ஓகே, ஃபர்தராக நமக்கு சிம்டம்ஸ்லாம் தெரிய ஆரம்பிக்கும். ஓகே, அண்ட் குளோபல் லெவல்லையே 1/4 பாப்புலேஷன் வந்து லேட்டன்ட் டிபியனால தான் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. தட் இஸ் தே ஆர் asymptomatic. They show no symptoms and not contagious. Roughly 5 to 10% தான் வந்துட்டு ஆக்டிவ் சிம்டமேட்டிக் டிபி டிசீஸ்னால அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. ஓகே, அண்ட் ரிஸ்க் மல்டிப்ளையர்ஸ். அதாவது இந்த டிபியோட ரிஸ்க் எப்போ அதிகமாகுது அப்படின்னா சில பர்சன்ஸ் வந்து ஆல்ரெடி டிசீஸ் கேரி பண்ணிட்டு இருப்பாங்களே. ஃபார் எக்ஸாம்பிள் those who are affected with HIV and those who are undernourished, அதாவது அண்டர் நியூட்ரிஷனால் பாதிக்கப்பட்டவங்க, இல்லை those who have diabetes, இல்லை those who use tobacco, இவங்கெல்லாம் வந்து லைக் they carry a higher risk of falling ill. ஓகே, அண்ட் ஸ்டில் நமக்கு ஹெச்ஐவி அஃபெக்ட் ஆன பீப்புளில் மேஜர் காஸ் ஆஃப் டெத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபியாக தான் இருக்குது. ஓகே, அண்ட் குளோபல் ஹெல்த் பர்டன் பொறுத்த வரைக்கும் அதாவது குளோபல் லெவலில் டிபி ரேங்க்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த deadliest single infectious agents. Approximately 10 million people contract the disease annually and it claims well over 1 million lives every year. அதாவது 10 மில்லியன் பீப்புள் வந்து குளோபல் லெவலில் வருஷம் இந்த டிசீஸ்னால அஃபெக்ட் ஆகுறாங்க. அதில் வருஷம் 1 மில்லியன் பீப்புள் அவங்க வாழ்க்கையுமே இதனால் இழந்து போகிறாங்க. ஓகே, அண்ட் இந்தியாவில் தான் இதனுடைய ஷேர் அதாவது டிபியோட ஷேர் வந்து அதிகமாகவும் இருக்குது. ஓகே, அண்ட் இதுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது ஆக்டிவ் ட்ரக் சசெப்டபிள் டிபி அதை வந்து நம்ம 4 to 6 month கோர்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் ஆன்டிபயோட்டிக்ஸ் எஸ்பெஷலி திஸ் ரிஃபாம்பிசின் அண்ட் ஐசோனியாசிட் இது மூலமாக நம்ம ட்ரீட் பண்ணுறோம். அண்ட் கன்சிஸ்டன்ட் அட்ஹெரன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் கிரிட்டிக்கல். நமக்கு மெடிக்கேஷன் வந்து இன் பிட்வீன் ஸ்டாப் பண்ணும்போது அகெயின் அந்த பாக்டீரியா வந்து க்ரோ ஆகுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது அண்ட் இட் வில் பிகம் மோர் டாக்ஸிக் அண்ட் த ட்ரீட்மெண்ட் வில் ஆல்சோ பிகம் மோர் எக்ஸ்பென்சிவ் அண்ட் வில் ரெக்வயர் அ longer time than usual. Okay, so treatment should be continuous and consistent. Okay,
ஸோ எஸ், தட் இஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க, இந்தியா சைனா ஹோல்ட் டாக்ஸ் ஆன் பார்டர் டீலிமிட்டேஷன். ஓகே, ஸோ இந்தியா சைனா பார்டர் அஃபேர்ஸ் working mechanism for consultation and coordination on India China border affairs. இந்த மீட்டிங் வந்து இப்போ 35th டைமாக அகெயின் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் அகெயின் நம்ம இந்தியா சைனா பார்டர் இஷ்யூஸை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு ஒரு சிஸ்டமிக் டிஸ்கஷன் வந்து யூஸ்வலாகவே இது நடக்கும். ஸோ அதனுடைய மீட்டிங் தான் இப்போது 35th மீட்டிங் வந்து இப்போது பெய்ஜிங்கில் நடந்திருக்கு. ஓகே, நவ் 35th WMCC. இந்த ஒர்க்கிங் மெக்கானிசம் அப்படிங்கிறதே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு தான். அதாவது நமக்கு இந்த ஸ்டாண்ட் ஆஃப், மிலிட்ரி எஸ்கலேஷன் இதெல்லாம் தாண்டி ஒரு டயலாக் வந்து டிப்ளமேட்டிக்காக வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பர்டிகுலர் ஒர்க்கிங் மெக்கானிசம் ஃபார் கன்சல்டேஷன் அண்ட் கோஆர்டினேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமே நம்ம கொண்டு வந்தது. ஓகே, ஸோ இட் இஸ் மெயின்லி ஃபார் கன்ஸ்ட்ரக்டிவ் அண்ட் ஃபார்வர்ட் லுக்கிங் டிஸ்கஷன்ஸ். அண்ட் அதனுடைய 35th மீட்டிங் இப்போது நடந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் டெலிகேஷன் லைக் இந்தியா சார்பாக ஜாயிண்ட் செக்ரட்டரி நமக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்லேருந்து சுஜித் கோஷ் அவர்கள் வந்து அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. வேற சைனீஸ் சைட்லேருந்து ஹோ யாங்கி வந்து அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்டர் சைடு, அதாவது ரெண்டு சைடுமே வந்து சுச்சுவேஷன் அனலைஸ் பண்ணி சொன்ன விஷயம் என்னது, மெயின்டைனிங் பீஸ் அண்ட் ட்ராங்குவிலிட்டி இஸ் இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ பைலேட்ரல் ரிலேஷன்ஸை ஃபர்தராக நம்ம இன்னும் கொஞ்சம் அடுத்த நார்மலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்திருக்காங்க. ஓகே, அண்ட் ஃபர்தராக நமக்கு ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவ் ஸ்டாக்ஸ் இதுவுமே நம்ம ரெகுலராக கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்சேஞ்ச் தான் இந்தியா அண்ட் சைனா. எஸ்பெஷலி பார்டர் ரிலேட்டடாக நடக்கக்கூடிய இது ஒரு டாக் தான். அகெயின் வந்து இதை ரிவைவ் பண்ணணும். அகெயின் ஒரு டிப்ளமேட்டிக் சேனல்ஸ், ஒரு மிலிட்ரி லெவல் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறத கொண்டு வரணும் அப்படிங்கிறதையும் முடிவு பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவ் டாக்ஸ் இது வந்து ஒரு 25th ரவுண்ட் டாக் வந்து இனிமேல் நடக்கணும். அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸையும் ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. தென் ஃபர்தராக Indian delegation called for an early meeting of expert level mechanism on trans-border rivers. அதாவது ரிவர்ஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரம்மபுத்ரா, ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு கிராஸ் பார்டர் ரிவர் தானே. ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம வந்து ஷேர் பண்ணிக்க போகிறோம், அது ரிலேட்டடாக எப்படி டிசைட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ஒரு எக்ஸ்பர்ட் லெவல் மெக்கானிசம் வந்து சீக்கிரமாக செட்டப் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம இந்தியன் டெலிகேஷன் சைட்லேருந்து சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ let us understand about India-China border issue. India-China border issue பொறுத்த வரைக்கும் we have 3 distinct sectors. ஓகே, சி நம்ம வந்து வெஸ்டர்ன் செக்டர், இது வந்து நம்ம வெஸ்டர்ன் செக்டர்னு சொல்லுவோம், லடாக் இருக்கக்கூடிய பகுதி. தென் மிடில் செக்டர், எஸ் ஹிமாச்சல் பிரதேஷ் அண்ட் உத்தரகாண்ட் இருக்கக்கூடிய பகுதி. அண்ட் தென் ஈஸ்டர்ன் செக்டர், அருணாச்சல் பிரதேஷ் இருக்கக்கூடிய பகுதி. ஓகே, ஸோ இந்தியா சைனா பார்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம 3 டிஸ்டிங்க்ட் செக்டர்ஸாக பிரிக்கலாம், வெஸ்டர்ன், மிடில் அண்ட் ஈஸ்டர்ன் செக்டர்ஸ். அண்ட் வி ஷேர் 3488. ஓகே, ஸோ வெஸ்டர்ன் செக்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு மேஜர் கான்ஃப்ளிக்ட் இருக்க ஏரியா என்னது, அக்ஸை சின். India claims that territory based on 1865 Ardagh-Johnson line. பட் சைனா என்ன சொல்கிறாங்க, மெக்கார்ட்னே மெக்டொனால்ட் லைன் அண்ட் அதுதான் வந்து ஆக்சுவல் டெரிட்டரி லைன் அப்படின்னு சொல்லிட்டு தே ஆர் ஆக்குபைங் த ரீஜன். எஸ், அக்ஸை சின் எல்ஏசி லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் சொல்கிறோம் இல்லையா, அந்த ஏரியா. தென் மிடில் செக்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு லடாக்லேருந்து நேபாள் வரைக்கும் இருக்குது. அண்ட் இதில் தான் நமக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லாத ஏரியா அப்படின்னே சொல்லலாம். ஓகே, ஒரு சில விஷயம் நமக்கு அங்கேயுமே இருக்குது அந்த பார்டர் இஷ்யூன்றது. பட் நமக்கு வெஸ்டர்ன் செக்டார், ஈஸ்டர்ன் செக்டார் பொறுத்த வரைக்கும் மிடில் செக்டாரில் கொஞ்சம் வந்து we can see the stability அந்த மாதிரி இருக்குது. தென் ஈஸ்டர்ன் செக்டாரில் தான் உங்களுக்கு அந்த மெக்மோகன் லைன் வந்து வரும். அண்ட் ஈஸ்டர்ன் செக்டார்ன்றது உங்களுக்கு இந்த பக்கம் பூட்டான் இருக்குது, தென் இந்த பக்கம் மியான்மர் இருக்குது, இதெல்லாமே இருக்குது. அண்ட் இந்தியா ரெக்கக்னைசஸ் தி 890 கிலோமீட்டர் மெக்மோகன் லைன் எஸ்டாப்ளிஷ்டு டியூரிங் 1914 சிம்லா கன்வென்ஷன் பிட்வீன் பிரிட்டிஷ் இந்தியா அண்ட் டிபெட் அஸ் அ ஃபார்மல் லீகல் பவுண்டரி. வேரஸ் சைனா என்ன சொல்கிறாங்க, மெக்மோகன் லைனை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. டிபெட் வந்து ஒரு சாவரன் நேஷன் கிடையாது, லைக் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு நமக்கு அந்த சாவரன் ட்ரீட்டி மேக்கிங் பவர்ஸ் வந்து அப்போ கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ பெய்ஜிங் என்ன கிளைம் பண்ணுறாங்க,
அருணாச்சல் பிரதேஷ் வந்து நியாயமா சவுத் டிபெட் எங்களோட இது அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்றாங்க. ஓகே. அண்ட் இந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ஒரு ஃப்ளூயிட் பார்டர், ரெண்டு கண்ட்ரியுமே லைக் ப்ராப்பராக பவுண்ட்ரி டிமார்க்கேட் பண்ணாத அளவுக்கு நமக்கு மிலிட்ரி வந்து ஒரு லைன் ஸ்டாண்ட் ஆஃப் ஆகியிருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்னு சொல்கிறோம். டிஃபேக்டோ ஃப்ளூவிட் பார்டர் விச் இட் செல்ஃப் கண்டெய்ன்ஸ் மல்டிபிள் ஓவர்லாப்பிங் பர்செப்ஷன் லைன்ஸ். லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்லையுமே வி ஹாவ் லாட் ஆஃப் டிஸ்கிரிபன்சிஸ். ஓகே. ஸோ அதுதான். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இண்டோ சைனா கான்ஃப்ளிக்ட் இன் 1962 அது நமக்கு ஆல்ரெடி தெரியும். அதில் வந்து நமக்கு நிறைய ஸ்டாண்ட் ஆஃப்ஸ், அதுக்கப்புறம் நமக்கு நடந்த கல்வான் வேலி கிளாஷ், தொக்லாம் ஸ்டாண்ட் ஆஃப், இந்த மாதிரி நிறையா நடந்திருக்கு. அண்ட் ஃபர்தராக இது ரிலேட்டடான ஒரு இன்ஸ்டிடியூஷனல் டயலாக் கொண்டு வரணும், ஒரு இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம் ஃபார்ம் பண்ணணும்னு கொண்டு வந்தது தான் ஒர்க்கிங் மெக்கானிசம் ஃபார் கன்சல்டேஷன் அண்ட் கோஆர்டினேஷன் அண்ட் ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவ் ஸ்டாக்ஸ் ஆர் டயலாக். இப்போதைக்கு இந்த மீட்டிங் நடந்திருக்கு. வி ஆர் கோயிங் டு ஹோல்ட் ஆர் held this special representative meeting further. Okay, so that's all about this one. Next news பாருங்க, nearly 1200 fishing harbors to be brought under CISF watch center. So நமக்கு CISF CRPF தெரியும், சென்ட்ரல் ரிசர்வ் செக்யூரிட்டி போலீஸ், ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ். அதே மாதிரி CISF அப்படிங்கிறது சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 1200 ஃபிஷிங் ஹார்பர்ஸை சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸுக்கு கீழே கொண்டு வரதுக்காக கவர்மெண்ட் வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதுக்கு ரிலேட்டடாக நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியாவுடைய கோஸ்ட் லைனை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். See, we have earlier studied, right? ஆல்மோஸ்ட் 7000+ கிலோமீட்டர் வந்து இந்தியாவோட கோஸ்ட் லைன் பார்டர் இருக்குது அப்படின்னு. பட் அதையே இப்போ ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஆஸ் பெர் நமக்கு ரீசன்ட் அசஸ்மெண்ட் அண்ட் கேல்குலேஷன் மெத்தடாலஜியில் சேஞ்சஸ் இருந்ததுனால நம்மளுடைய இந்தியாவுடைய கோஸ்ட் லைனுடைய லென்த் அப்படிங்கிறது 11,098.81 கிலோமீட்டராக இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஓகே. ஸோ மெயின்லேண்ட் கோஸ்டில் 5422 கிலோமீட்டர். தென் ஃபர்தராக இந்தியாவுடைய ஐலாண்ட் நெட்வொர்க் அதனுடைய இன்ட்ரிகேட் பெரிமீட்டர்ஸுமே இன்க்ளூட் ஆகியிருக்கு. திஸ் இஸ் ஃபாலோட் பை தி ரீசன்ட் ஆர் ரீஅசஸ்மெண்ட் பை the National Hydrographic Office and the Survey of India using GIS, Geographic Information System models. ஸோ நியூ கேல்குலேஷன் படி நமக்கு இப்போ 7000+ கிலோமீட்டர் கிடையாது இந்தியாவுடைய கோஸ்ட் லைன் லென்த்து. இட் இஸ் தி ஆக்சுவல் லென்த் ஆஃப் த கோஸ்ட் லைன் நவ். ஓகே. அண்ட் பொலிட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது ஸ்டேட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் குஜராத், எஸ், தென் மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, கேரளா, இந்த பக்கம் தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், ஒடிஷா அண்ட் வெஸ்ட் பெங்கால். ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 9 ஸ்டேட்ஸ் வந்து கோஸ்டல் ஸ்டேட்ஸாக இருக்குது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வி ஹாவ் 4 UTs, டாமன் அண்ட் டையூ, தாத்ரா நாகர் ஹவேலி. தென் இந்த பக்கம் வி ஹாவ் புதுச்சேரி அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் லக்ஷதீப், அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸ். இந்த மாதிரி 4 UTஸுமே வந்துட்டு நமக்கு கோஸ்ட் லைன் வந்து ஷேர் பண்ணுது. மெயின்லேண்ட் இந்தியா ப்ளஸ் நமக்கு ஐலாண்டாக இருக்கக்கூடிய ரீஜன்ஸ். அண்ட் டோப்போகிராஃபிக் லீடர்ஸ், அதாவது எந்த ஸ்டேட் வந்து அதிகமாக கோஸ்ட் லைன் ஷேர் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா குஜராத், ஃபாலோட் பை தமிழ்நாடு அண்ட் தென் ஆந்திர பிரதேஷ். remember this data, very very important. ஓகே. அண்ட் நமக்கு கோஸ்ட் லைன் பொறுத்த வரைக்கும் இட் ஆக்ட்ஸ் as the economic lifeline. எக்கனாமிக் லைஃப்லைன் எதை வச்சு சொல்கிறோம்? நமக்கு இந்த கோஸ்டல் ஸ்டேட்ஸ்லலாம் எவ்வளோ போர்ட்ஸ் இருக்குது. எஸ், ஸ்டார்டிங் ஃப்ரம் காண்ட்லா போர்ட் இருக்கா, காண்ட்லா போர்ட் இருக்குது, தென் மும்பை போர்ட் இருக்குது, தென் அப்படியே இந்த பக்கம் நமக்கு வரிசையாக போர்ட்ஸ் இருக்குது. தென் இந்த பக்கம் தூத்துக்குடி போர்ட் இருக்குது, எண்ணூர் போர்ட் இருக்குது, பாரதீப் போர்ட் இருக்குது. ஸோ எவ்வளோ மேஜர் போர்ட்ஸ் இருக்குது? 12 மேஜர் போர்ட்ஸ் அண்ட் 200 நோட்டிஃபைட் மைனர் போர்ட்ஸ் இருக்கா. ஸோ தே கேரி ஓவர் 90% ஆஃப் இந்தியாஸ் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் பை டோட்டல் வால்யூம். ஸோ இட் ஆக்ட்ஸ் as India's coastline, literally is the economic lifeline. Okay. And it also forms the backbone for primary marine fisheries and offshore hydrocarbon exploration. For example, Krishna Godavari basinல நமக்கு பண்ணக்கூடிய hydrocarbon exploration. Okay. And strategic marine zones, நமக்கு maritime laws பொறுத்த வரைக்கும் marine zones, அதாவது exclusive economic zone, இந்தியாவுடைய territorial limit
டெரிட்டோரியல் சி அப்படிங்கிறதுலாம் அப் டு 12 நாட்டிக்கல் மைல்ஸ், கிலோமீட்டர்ஸில் அந்த நாட்டிக்கல் மைல்ஸ் கிலோமீட்டர்ஸில் பார்க்கல அப்ராக்சிமேட்லி 22.2 கிலோமீட்டர் ஃப்ரம் த கோஸ்டல் பேஸ் லைன். ஓகே, அண்ட் இதில் எக்ஸ்க்ளூசிவ் எக்கானமிக் ஜோன் அப்படிங்கிறதே நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 2.02 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் வந்து கவர் பண்ணுறோம். ஸோ டில் தட் ரீஜன் வி ஹாவ் சாவரன் ரைட்ஸ் ஓவர் த மரைன் ரிசோர்ஸஸ் ப்ரெசன்ட் தேர். ஓகே, இதுதான் இந்தியாவுடைய கோஸ்ட்லைன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. நவ் செக்யூரிங் திஸ் ரீஜன், செக்யூரிங் திஸ் கோஸ்ட்லைன், அதுக்கான இனிஷியேட்டிவ் தான் இப்போ எடுத்திருக்காங்க சிஐஎஸ்எஃப். ஓகே, ஸோ நமக்கு அப்போ இது வரைக்கும் நம்ம கோஸ்ட் லைனை செக்யூர் பண்ணவே இல்லையா அப்படின்னு கேட்டால் வி டூ ஹாவ் செக்யூரிட்டி. நமக்கு வந்து லோக்கல் போலீஸ் இருக்காங்க, கரெக்டாக. தென் இந்தியன் கோஸ்ட் கார்டு ஐசிஜி, எஸ், தே ஆல்சோ பெட்ரோல் ஓவர் த கோஸ்ட்லைன் ரீஜன், கரெக்டாக. அது போக தான் வி ஆர் ட்ரைங் டு டிப்ளாய் சிஐஎஸ்எஃப். அதுக்காக டிரெக்டாக வந்து நம்ம இருக்கிற ஃபிஷிங் ஹார்பர்லாம் 1200 ஃபிஷிங் ஹார்பர் இப்போ நம்ம சொல்கிறோம், அங்கே எல்லாத்துலேயுமே சிஐஎஸ்எஃப் சோல்ஜர்ஸ் வந்து டிப்ளாய் பண்ண முடியும்னா தட்ஸ் இம்பாசிபிள், கரெக்டாக. ஸோ அவங்க மூலமாக நம்ம வந்து அந்த செக்யூரிட்டி நெட்வொர்க்கை டிசைன் பண்ண போகிறோம். டிசைனிங் ஸ்டாண்டர்ட் செக்யூரிட்டி டெம்ப்ளேட்ஸ், ப்ரொவைடிங் ஓவர்ஆர்ச்சிங் ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம்ஒர்க்ஸ், கைடிங் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ். ஸோ இந்த ரோல் எல்லாமே சிஐஎஸ்எஃப் நமக்காக பண்ணி கொடுக்க போகிறாங்க. ஓகே, ஸோ இது மூலமாக வி ஆர் ட்ரைங் டு மானிட்டர் ஃபிஷர் ஃபோக் மூவ்மெண்ட். நமக்கு பயோமெட்ரிக் அட்டெண்டன்ஸ் நெட்வொர்க் ப்ரொவைட் பண்ணுறதுலேருந்து அண்ட் ஆல்சோ ஸ்மார்ட் ஐடிஸ், அதாவது ஸ்மார்ட் ஐடென்டிட்டி கார்ட்ஸ் அந்த ஃபிஷர் ஃபோக்கு ப்ரொவைட் பண்ணுறது மூலமாக நம்ம அவங்கள வந்து ட்ராக் பண்ண முடியும், அவங்களோட மூவ்மெண்ட்டையும் ஃபர்தராக ட்ராக் பண்ண முடியும். இதுக்காக தான் வந்து வி ஆர் ட்ரைங் டு ஹேவ் திஸ் டிப்ளாய்டு. ஓகே, then to further centralize maritime shield efforts, a dedicated regulatory body, that is Bureau of Port Security, அதையுமே நம்ம கொண்டு வர்றதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, just like how we have Bureau of Civil Aviation Security, we are trying to have Bureau of Port Security for ensuring India or securing India's coastline. Okay, so that's all about this one. Next news பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, சைனா டு சென்ட் டெலிகேஷன் ஆஃப் ஆர்மி ஸ்காலர்ஸ் டு கீ டிஃபென்ஸ் சமிட். ஓகே, ஷாங்க்ரீலா சமிட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஷாங்க்ரீலா டயலாக் ஒரு ஷாங்க்ரீலா சமிட், இது ஃபார்மல் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IISS ஏஷியா செக்யூரிட்டி சமிட். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஈவன் இன் ஏஷியா இட் இஸ் ரெகக்னைஸ்ட் அஸ் வாட் Asia's premier most influential independent defense and security summit. யார் இதை ஆர்கனைஸ் பண்ணுறா? It is organized independently by International Institute for Strategic Studies. அதுதான் நமக்கு IISS. Okay, and it is a prominent London-based think tank and it is co-organized with the support of Singapore's Ministry of Defense. இந்த மீட்டிங் தான் இப்போ சிங்கப்பூரில் 29லேருந்து 31 வரைக்கும் நடக்க போகுது. அண்ட் 2002லேருந்து எவ்ரி இயர் இட் இஸ் ஹெல்ட். ஓகே, ஆனுவல் மீட்டிங்காக 2002லேருந்து இது நடந்துகிட்ருக்கு. அண்ட் இட் இஸ் ஹேப்பனிங் இன் சிங்கப்பூர் ஷாங்க்ரீலா ஹோட்டல். அதுலேருந்து தான் நமக்கு ஷாங்க்ரீலா டயலாக் அப்படிங்கிற நேமே வந்திருக்கு. அண்ட் இதனுடைய யூனிக் ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ட்ராக் 1.5 டிப்ளமேட்டிக் ஃபோரமாக இது வந்து செயல்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ராக் 1 ஆஸ்பெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது இன்டர் கவர்மெண்டல் மீட்டிங்காக நடக்கும். நமக்கு டிஃபென்ஸ் மினிஸ்டர், மிலிட்ரி சீஃப், பெர்மனன்ட் ஹெட்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரிஸ் இவங்க எல்லாம் வந்து இது பண்ணுறது. வேரஸ் ட்ராக் 2 அப்படிங்கிறது hosted and coordinated by an independent non-governmental entity and it welcomes யாரு? Civil society stakeholders, non-government delegates. purely நமக்கு government participation இல்லாமல் ட்ராக் 2 ஆஸ்பெக்ட் வந்து நடக்குது. அண்ட் இது வந்து நமக்கு ட்ராக் 1.5 டிப்ளமேட்டிக் ஃபோரம். ஸோ இந்த வகையில் நமக்கு இப்போ பாருங்கள், சைனாவில் யாரை சென்ட் பண்ண போகிறாங்க? சைனாவுடைய ஸ்காலர்ஸ் ஆர்மி ஸ்டடி இன்ஸ்டிடியூஷன்லேருந்து சென்ட் பண்ணுறாங்க. ஓகே, அண்ட் இந்தியா பொறுத்த வரைக்குமே இந்தியாவுமே இதில் வந்து அட்டென்ட் பண்ணியிருக்காங்க இந்த மீட்டிங். ஓகே, ஸோ ஏஷியா லெவலில் திஸ் இஸ் ஒன் இம்பார்ட்டண்ட் ஃபோரம் ஆர் சம்மிட். ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். நெக்ஸ்ட் பாருங்க, ஜெர்மனி நெதர்லாண்ட்ஸ் டு செட்டப் நேட்டோ பால்டிக் கமாண்ட் சென்டர். ஓகே, ஸோ ஜெர்மனி நெதர்லாண்ட்ஸ் ரெண்டும் சேர்ந்து நமக்கு நேட்டோ பால்டிக் கமாண்ட் சென்டர் ஒன்று செட்டப் பண்ணுறதா இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் நேட்டோ, நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். இது வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும், கோல்ட் வார் டைம்லேயே
இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் ரொம்பவே பார்க்கப்பட்டது கரெக்டாக. ஸோ இன்டர் கவர்மெண்டல் மிலிட்ரி அலையன்ஸ் April 4, 1949ல் நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி அதர்வைஸ் நோன் அஸ் வாஷிங்டன் ட்ரீட்டி அது மூலமாக நமக்கு கொண்டு வரப்பட்டது தான் நேட்டோ. அதனுடைய கோர் மேண்டேட் என்ன? ஆஃப்டர் வேர்ல்டு வார் 2, அதாவது 1945 நமக்கு வேர்ல்டு வார் முடிஞ்சிருக்கும் கரெக்டாக. ஸோ வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் ஒரு கலெக்டிவ் டிஃபென்ஸ் ஃபார் யூரோப்பியன் கண்ட்ரீஸ், அந்த வெஸ்டர்ன் யூரோப்க்கு வந்து ஒரு கலெக்டிவ் செக்யூரிட்டியாக சர்வ் பண்ணணும், என்ஷூர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் நேட்டோ. ஓகே, டு என்ஷூர் கலெக்டிவ் செக்யூரிட்டி இன் வெஸ்டர்ன் யூரோப் அண்ட் நார்த் அமெரிக்கா அகெயின்ஸ்ட் சிஸ்டமேட்டிக் த்ரெட் ஆர் சிஸ்டமிக் த்ரெட் போஸ்ட் பை த சோவியத் யூனியன். ஓகே, கோல்டு வார் அந்த பைபோலார் வேர்ல்டாக இருந்த டைமில் சோவியத் யூனியனை டேக்கிள் பண்ணுறதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட பிளாட்ஃபார்ம் தான் இந்த நேட்டோ. ஓகே, அண்ட் இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் is located in Brussels, Belgium. ஓகே, பெல்ஜியமில் இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது, Brussels. இது ரிலேட்டடான கொஸ்டின் கூட நமக்கு கேட்டிருக்காங்க, வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் நேட்டோவுடைய கீ பில்லர்ஸ் அப்படின்னா ஆர்டிகல் 5 and 4 2 இருக்குது. 4 ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கன்சல்டேஷன் மெக்கானிசம், அதாவது மெம்பர் நேஷன்ஸ் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா especially regarding the territorial integrity or political independence or state security, இது ரிலேட்டடான விஷயம் அப்படின்னா ஒரு கலெக்டிவ் கன்சல்டேஷன் மூலமாக தான் முடிவெடுக்கப்படும். ஓகே, அண்ட் இட் இஸ் இன்வோக்ட் when a member feels under imminent threat. ஓகே, ஒரு மெம்பர் நேஷன் வந்து இஃப் தி ஃபீல் அண்டர் இமினன்ட் த்ரெட் இந்த மாதிரி ஒரு கலெக்டிவ் கன்சல்டேஷன் மெக்கானிசம் வந்து ஒர்க் ஆகும். தென் ஆர்டிகல் 5, திஸ் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட். திஸ் ensures the core mandate of this grouping, that is collective defense. So this is the foundational cornerstone of the alliance. அதாவது நமக்கு நேட்டோவில் கிட்டத்தட்ட 32 மெம்பர் ஸ்டேட்ஸ் இருக்காங்க. இதில் ஏதாவது ஒரு கண்ட்ரியை வந்து அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா that will be considered an attack against all members. So that requiring மியூச்சுவல் டிஃபென்ஸ் அசிஸ்டன்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இதில் வந்து நமக்கு ஃபின்லாண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ 32 மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்க. இப்போ ஃபின்லாண்டுக்கு எதிராக ஃபின்லாண்டை வந்து வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் கண்ட்ரி வந்து அட்டாக் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யா வந்து ஃபின்லாண்டை அட்டாக் பண்ணுது அப்படின்னா ரஷ்யா அந்த ஃபின்லாண்ட் சிங்கிள் கண்ட்ரியை தான் அட்டாக் பண்ணுது. வேரஸ் தட் வில் பி கன்சிடர்ட் அன் அட்டாக் அகெயின்ஸ்ட் ஆல் 32 மெம்பர்ஸ். ஓகே, ஸோ மற்ற எல்லா கண்ட்ரீஸுமே அந்த என்டையர் நேட்டோ அலையன்ஸுமே வந்து ரஷ்யாவை ஃபைட் பண்ணும். ஓகே, ஸோ தட் இஸ் த கலெக்டிவ் டிஃபென்ஸ் மெக்கானிசம் enshrined in this article 5. Okay, and historically it has been invoked only once by the United States following 2001 terror attacks. Okay, September 11 attacks அப்போ இதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நவ் மெம்பர்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஒரிஜினலாக அதாவது அந்த அலையன்ஸ் ஃபவுண்ட் பண்ணப்போ 12 மெம்பர்ஸ் இருந்தாங்க. ஸோ 12 ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் இருந்திருக்காங்க. பட் ஆஸ் ஆஃப் நவ் இட் ஹேஸ் 32 மெம்பர்ஸ். ஓகே, அண்ட் ஒரிஜினல் 12 மெம்பர்ஸ் வந்து இங்கே நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். பெல்ஜியம், கனடா, டென்மார்க், ஃப்ரான்ஸ், ஐஸ்லாந்து, இட்டலி, லக்சம்பர்க், நெதர்லாண்ட்ஸ், நார்வே, போர்ச்சுகல், யூகே அண்ட் யூஎஸ். அண்ட் இதனுடைய ஜாகிரபிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்த்தோன்னா 2 கண்ட்ரீஸ் நார்த் அமெரிக்கா லைக் யூஎஸ் அண்ட் கனடா அண்ட் ரிமைனிங் ஆல் 30 ஆர் யூரோப்பியன் நேஷன்ஸ். அண்ட் நமக்கு போஸ்ட் கோல்டு வார் எக்ஸ்பேன்ஷன் தான் நமக்கு நிறைய நடந்திருக்கும். தட் இஸ் ஆஃப்டர் த கொலாப்ஸ் ஆஃப் சோவியத் யூனியன் இன் 1991 நிறைய அந்த வார்சா பேக்ட் கண்ட்ரீஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து இந்த அலையன்ஸ் ஜாயின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நேட்டோ வந்து இன்னுமே யூரோப்பில் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, அண்ட் இப்போது நமக்கு ரீசெண்டாக வந்து ஃபின்லாண்ட் ஜாயின் பண்ணியிருக்கு 31st கண்ட்ரியாக ஏப்ரல் 2023. தென் ஸ்வீடன் வந்து மார்ச் 2024 32nd கண்ட்ரியாக ஜாயின் பண்ணியிருக்கு. ஓகே, நவ் அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளோ சார்ட்டாகவே நான் கொடுத்துருக்கேன். லைக் 12 மெம்பர்ஸ் 1949 நேட்டோ அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணப்போ இருந்தது யாரெல்லாம். ஓகே, அண்ட் தென் கோல்டு வார்க்கு அந்த டைமில் வந்து யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கா. அண்ட் தென் போஸ்ட் கோல்டு வார் அந்த ஈஸ்டர்ன் யூரோப் அந்த கண்ட்ரீஸ் எல்லாம் எப்போல்லாம் ஜாயின் பண்ணாங்க. தென் வெஸ்டர்ன் பால்கன் இன்டகிரேஷன் ஸ்லோவாக நமக்கு 2009 2017 ரீசெண்டாக மாண்டனீக்ரோ ஜாயின் பண்ணியிருக்கோம். தென் நார்த் மெசடோனியா. தென் இப்போது 2023-24 ஃபின்லாண்ட் அண்ட் ஸ்வீடன் ஜாயின் பண்ணுது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஓவராலாக ஒரு 5 to 6 ஃபேஸஸாக நான் கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட், பாஸ் அ வீடியோ அண்ட் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் கோ த்ரூ இட். ஓகே,
இப்போ நம்ம நியூஸில் என்ன பார்த்துருக்கோம், நெதர்லாண்ட்ஸ் அண்ட் ஜெர்மனி கமாண்ட் சென்டர், பால்டிக் கமாண்ட் சென்டர் ஓப்பன் பண்ணுறதா பார்க்குறோம். அப்புறம் பாருங்கள், நெதர்லாண்ட்ஸ்லாம் ஃபவுண்டிங் மெம்பர் ஆஃப் நேட்டோ. ஓகே, ஸோ கனெக்ட் அண்ட் ஸ்டடி. So that's all about this one, and that's all for today. Thank you so much for watching. See you tomorrow.